ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு ஆண்கள் பாதுகாப்பு சங்கம். எதற்காக இந்த சங்கம்? நிஜ வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா அதிகப்படியான இடத்துல வந்து பெண்கள் தான் வந்து ஆண்களை ஏமாத்துறாங்க. பெண்கள் வந்து ஆண்களை வந்து காதலிச்சு ஆண்களோட பணத்தெல்லாம் சுரண்டுறாங்க. தன் காதலனோட பணத்தை அதிகப்படியாக சுரண்டி ஆண்களை வந்து தவிக்க விட்டு போயிடுறாங்க. அதே போல் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை இது மாதிரி தவிக்க விட்டு போனால் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு சட்டமும் பலதரப்பட்ட மாதர் சங்கங்களும் வந்து முன்னின்று போராடி வந்து பெண்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அதே வந்து ஒரு ஆண் வந்து இப்போ ஒரு பெண்ணால் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து காதலிச்சு ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு எந்தவித சங்கமோ எந்தவித சட்டமும் இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ அவங்கள வந்து கம்பல்சரியாக கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை வந்து அவங்களால் சுரண்டப்பட்ட இப்போ பணத்தை எல்லாம் வந்து திருப்பி பெற்றுக் கொடுக்கறதுக்கோ வந்து எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு மாதர் சங்கங்களோ இல்லை வந்து எந்த ஒரு சங்கங்களும் வந்து முன் வரதில்லை. அதற்காகத்தான் வந்து இந்த ஆண்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 2003 2006 வரை எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல 85 விழுக்காடுகள் கொண்ட 85 விழுக்காடுகள் டவுரி கேசஸ் வந்து 85 விழுக்காடுகள் டவுரி கேசஸ் வந்து அக்விட்டல் தான் ஆயிருக்கு. அதாவது ஆண்கள் வந்து விடுதலை செய்ய தான் பட்டிருக்காங்க. அதுவரை வந்து அவங்க பாதிக்கப்படுற அவங்களுக்கு வந்து ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் பற்றி யாருமே கவலைப்படுறது கிடையாது. பெண்களோட அவங்க வீட்டை சார்ந்தவங்களும் சரி அவங்கள சார்ந்தவங்களும் சரி ஆண்கள்கிட்டேருந்து வந்து அதிகப்படியாக சுரண்ட தான் இப்போ முயற்சிக்கிறாங்களே தவிர அந்த ஆணுக்கு வந்து இப்போ நம்மளையும் நம்பி வந்துட்டானே அவனை வந்து பாதுகாப்பு வச்சிருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்குது. அதற்காக தான் வந்து நாங்கள் இந்த ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தில்